அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம். இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். மக்களுக்கு எளிமையான முறையில் டிவிஎஸ் ஆர்பிட்டரை எளிமையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மானியத்தில் இது எவ்வளவு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிவிஎஸ் நிறுவனம் தனது புதிய மின்சார ஸ்கூட்டர் மாடல்களை ஆர்பிட்டர் V1 மற்றும் V2 ஆகியவற்றை மிகவும் மலிவான விலையில் சந்தைப்படுத்துகிறது. இந்த வாகனங்கள் சுமார் 49,990 என்ற ஆரம்ப விலையில் கிடைப்பதோடு ஒரு முறை சார்ஜ் செய்தால் 86 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறனை பெற்றுள்ளன. இதில் உள்ள பேட்டரியை மாற்றிக்கொள்ளும் வசதி மற்றும் வேகமாக சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பம் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும். மேலும் இந்த ஸ்கூட்டரில் டிஜிட்டல் திரை மற்றும் நவீன வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. குறைந்த விலையில் அதிக வசதிகளை கொண்ட இந்த மின்சார வாகனம் சந்தையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புரட்சி ஒரு புதிய இருசக்கர வாகன பிரிவில் டிவிஎஸ் நிறுவனத்திற்கு ஒரு மைல்கல்லாக அமையும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. ஸோ 49,990 விலையில் ஒரு மின்சார புரட்சி அறிமுகப்படுத்துது டிவிஎஸ் ஸ்கூட்டர். அந்த ஆர்பிட்டரு 86 கிலோமீட்டர் இது மைலேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரே சார்ஜில் உங்கள் அலுவலகம், ஷாப்பிங் மற்றும் தினசரி தேவைகளையும் எந்த கவலையின்றி பூர்த்தி செய்து கொள்ளலாம். பேட்டரியினுடைய விலை பாரம்பரிய வாகனம் கொள்முதல் விலை பற்றியல் பேட்டரி விலை நீக்கப்பட்டிருக்காங்க. ஈவி மொத்த விலையின் பேட்டரி விலை மட்டுமே மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. பேட்டரி பழையனானதால் உங்கள் வாகனத்தின் மதிப்பு குறையும். இந்த டிவிஎஸ்ஐ மாற்றுவது எப்படி அப்படின்னா, இது ஒரு தீர்வு. பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் ஸ்கூட்டரை வாங்குங்கள் 49,990. இது உங்கள் நிரந்தர சொத்து. அசட் சேஞ்ச் பேட்டரியை ஒரு சேகையாக சர்வீஸாக பெறுங்கள். பராமரிப்பு செலவு நிர்வாகனத்துடையது. பேட்டரியை வாகனத்திலிருந்து பிரிப்பதன் மூலம் ஆரம்ப விலையில் பாதியாக குறையும். ஸோ எந்த முறை ஒப்பீடு, தெளிவான ஒப்பீடு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது ஒரு கேம் சேஞ்சர். ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூட்டருமே 1,00,000க்கும் அதிகமாக மேலே தான் இருக்குது. டிவிஎஸ் ஆர்பிட்டர் பார்த்திங்கன்னா 49,990. பேட்டரி பராமரிப்பு வாடிக்கையாளர்களின் ரிஸ்க்கு, பேட்டரி பராமரிப்பு கம்பெனியுடைய பொறுப்பு. பேட்டரி மாற்றும் செலவு பல்லாயிரக்கணக்கான ரூபாய். நிரந்தர மதிப்பு அசட் சேஞ்ச், சந்தா விலை அடங்கியும் பூஜ்ய செலவு. உரிமை முறை முழுமையான சுமை, ஸ்டார்ட் மற்றும் எளிதான சந்தா வசதியை பயன்படுத்தி இது எடுக்கிறாங்க. 86 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மைலேஜ் தினசரி பயணங்களுக்கு இது போதுமானதாக தான் இருக்கும். 40 to 50 கிலோமீட்டர் மட்டும்தான் ஒருத்தர் பயன்படுத்துகிறாருன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ குறைந்த விலை, ஆனால் தொழில்நுட்பத்தில் எந்த சமரசமும் இல்லை. டிஜிட்டல் டிஸ்பிளே, பயண தரவுகள் மற்றும் பேட்டரி நிலையை உடனுக்குடன் காட்டும் நவீன திரை. ஃபாஸ்ட் சார்ஜிங் தொழில்நுட்பம் குறைந்த நேரத்தில் முழு சார்ஜிங் பயண தடங்களை குறைக்கிறது. ஸோ 2 வேரியன்ட்கள் V1 மற்றும் V2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிட்டுருக்காங்க. ஹில் ஸ்பெசிலிட்டி, சாய்வான மற்றும் மேடான பகுதிகளில் சாலையில் சீரான பராமரிப்பை இது பயன்படுத்தும் அப்படின்றத குறிப்பிடுத்திருக்காங்க. ஸோ நவீன ஃபாஸ்ட் சார்ஜிங் தொழில்நுட்பம் உங்கள் வண்டியை மிகவும் விரைவாக பயன்படுத்த இது தயாராகி கொள்கிறது. ஸோ பயன்களின் சமன்பாடு அல்டிமேட் எலக்ட்ரிக் புரட்சி. ஆரம்ப விலை 49,990. BAS மாடல் பேட்டரி குறித்த கவலையே இனி கிடையாது. 86 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங், நம்பகமான தினசரி பயணம். இந்தியாவின் கேம் சேஞ்சர் டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 மற்றும் V2. மேடான சாலைகளிலும் சறுக்காத பயணத்தை இதை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். மேடான பகுதிகள், பாலங்கள் மற்றும் அடுக்குமாடி வாகன நிறுத்தங்களில் ஏறும் பொழுதும் கூடுதல் பவர் நிலைத்தன்மை இதில் இருக்கும். அதனால் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தேவைகளுக்கேற்ப 2 மாடல்கள் ஆர்பிட்டர் V1 மற்றும் V2 ஓகேங்களா. ஒரே அடிப்படை தத்துவம், உங்கள் விருப்பத்திற்கு இருவேறு தேர்வுகள். புத்திசாலித்தனமான பயணத்தின் உண்மையான விலை இதுதான். ஸோ இது வேறு ஸ்கூட்டர் அல்ல, சிக்கனமான சுலபமான எதிர்கால பயணம். 49,990 ஆரம்ப விலை, 86 கிலோமீட்டர் ரேஞ்சு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ், பராமரிப்பு பற்றி கவலையே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.